வேறு ஏதோ வேலை செஞ்சு பிழைக்கலாம்ல. படிப்பு ஏன் மட்டும் ஏங்க மேம் படிப்பு மட்டும் இங்கே ஏன் முக்கியமாக இருக்குது? அதாவது கண்ணா, இப்போது நம்முடைய சமூகம் இருக்கு இல்லையா, அது நீ இப்போ உனக்கு வயசு 13 வயசு. 13 வயதில் இந்த கேள்வி வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்முடைய முன்னோர்களுக்கு அது மறுக்கப்பட்டது தான். முன்னோர்களுக்கு மறுக்கப்பட்ட கல்வி நம்ம கையில் வந்திருக்கு. நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் இன்னைக்கு யஷ்வந்த், நீ ஆள் மனசில் நினச்சிக்கோ. படிப்பு ஏன் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், பவர் வரணும்னா படிப்பு கையில் இருக்கணும். படிப்பு அப்படிங்கிறது வேற எதுவும் இல்லை, புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங். யூ அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ல்ட், யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட், யூ அண்டர்ஸ்டாண்ட் த லாங்குவேஜ், யூ அண்டர்ஸ்டாண்ட் த சிஸ்டம், யூ அண்டர்ஸ்டாண்ட் த எக்கானமி, யூ அண்டர்ஸ்டாண்ட் த பாலிடிக்ஸ், யூ அண்டர்ஸ்டாண்ட் த லேண்ட்ஸ்கேப் லெவல் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ். எல்லாத்தையும் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே வர. இதுக்கு தான் படிப்பு. யூ இன்வெஸ்ட் யுவர் டே. இந்த படிப்புக்காக நீ உன்னை இன்வெஸ்ட் பண்ணு. 20 வருஷம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணு. நீ 5 வயசுல படிச்சதுக்கு 20 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணு. இந்த உலகத்தை ஆளக்கூடிய ஆட்சி உன் கைக்கு சேரும். ஆனா நீ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்குள்ளேயே ஏன் நான் படிக்கணும், நான் படிக்காம வேற வேலை பார்க்கலாமா? நான் ஒன்று சொல்லட்டுமா, வேலை பார்ப்பது என்பது படிப்பதற்கும் வேலை பார்ப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது. நீ என்ன வேணாலும் பார்க்கலாம். ஏங்க, பாட்டா இருக்காங்கல்ல, பாட்டா செருப்பு தைக்கிறவன்